அருட்பெரும் ஜோதி துணை அன்பான சித்திகம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாயுருவின்ற மூலிகை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த நாயுருவிங்கிற மூலிகை பார்த்திங்கன்னா சாலையோரம், வரப்புகள் ஓரம் எங்கே பார்த்தாலும் இருக்கும். இது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த செடியில் மேல்புறம் கதிர் போல் நீண்டு வளர்ந்துருக்கும். அது பார்த்திங்கன்னா விதைகள் மாதிரி அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். நம்ம தொட்ட நம்ம உடம்புலையும் ஒட்டும். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் இதுதான் நாயுருவின்றதை நீங்கள் இதே மாதிரி வேறு செடிகள்லாம் கூட இருக்குது. அதனால் இதை வேறு ஒரு செடியை பார்த்து நாயுரு நினச்சி நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. இதை நன்றாக தெரிந்த வைத்தியரிடம் கேட்டு இதுதான் நாயுருவின்றதை தெரிஞ்சு அதுக்கப்புறமா பயன்படுத்துமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாயுருவியில் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியுடைய தண்டு பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும். இன்னொன்றில் பார்த்திங்கன்னா சிகப்பு நாயுருவின்னு ஒரு வகை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அதோடைய தண்டுகள் பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்கும். இது வந்து செந்நாயுருவி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த சாதாரண பச்சையாக இருக்கக்கூடிய அந்த நாயுருவியை விட செந்நாயுருவி வந்து பலன் அதிகம், அதோடைய சக்தி அதிகம். அதனால் சித்தர்கள் வந்து அதிகமாக இந்த செந்நாயுருவியை பயன்படுத்த சொல்லி நிறைய மருத்துவ குறிப்பில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது நாயுருவியோட பலன்கள் என்னென்னு பார்க்கலாமா? அதாவது நாய் கடிச்சிச்சுன்னா உடனே நம்ம 2 வேலைகள் செய்யணும். அதாவது நாய் கடித்த இடத்துல நாயுருவி மூலிகையை கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி அளவு பறித்து ஒரு சிட்டிகை அளவுக்கு சுண்ணாம்பு சேர்த்து நல்லா அரைச்சி அந்த நாய் கடித்த இடத்துல மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு வெத்தலையை வச்சு துணியை வச்சு கட்டிடணும். இது என்ன பண்ணணுன்னா இந்த விஷத்தை நாயுருவி மேலே விஷம் ஏதாவது இருந்தாக்கா நம்ம முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு கூட இந்த மாதிரி அரைச்சி வச்சு காட்டலாம். இந்த நாயுருவி என்ன பண்ணுனாக்கா அந்த விஷத்தை உறிஞ்சி எடுத்துரும்னு சொல்கிறாங்க. நாயின் விஷத்தை உருவி எடுத்து விடுவதால் நாயுருவி அப்படின்னும் இதுக்கு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப காலமாக நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்திட்டு இருந்த ஒரு பழக்கம். இப்போது சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு யாரும் பயன்படுத்துறதா தெரியல. இது அதே சமயம் இந்த மேலே வச்சு கட்டிட்டாலே சரியாயிடும் அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த நாயுருவி இலையை கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி எடுத்து அவருடைய வேரையும் சிறிதளவு போட்டு கூடவே ஒரு 5 மிளகு அது கூட சேர்த்து மொத்தத்தையும் நம்ம அரைச்சி உருண்டையாக்கி காலையில் ஒரு உருண்டை, ஈவினிங் ஒரு உருண்டை அளவுக்கு மருந்தை உள்ளுக்கு சாப்பிடும்போது வெந்நீர் குடிக்க வேண்டும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோன்னா உள்ளே இருக்கக்கூடிய நாய்க்கடியுடைய விஷம் இருந்ததுனாக்கா அது வெளியேறிவிடும், சரியாகிவிடும். அதனால் பாதிப்பு நமக்கு ஏற்படாது. இது வந்து நீங்கள் வந்து மறக்காமல் இந்த 2யும் செய்யணும். 2யும் செய்யும்போது நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்படி செய்ய முடியாதவர்கள் மருத்துவமனைக்கு உடனடியாக சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேணும். இதுதான் பாரம்பரியமாக செய்கிறவங்க செய்யலாம். அப்படி செய்ய தெரியாதவர்கள், மூலிகை தெரியாதவங்க தப்பாக செஞ்சிடக்கூடாது. உடனே மருத்துவமனைக்கு சென்று அதுக்கு என்ன ஊசி போடணுமோ போட்டுக்கோங்க. ஏன்னா நாய்களில் வெறி பிடிச்ச நாய் இருக்குது, சாதாரண நாய் இருக்குது. அது என்ன நம்ம செய்யணுமோ அது உடனடியாக எந்த நாயாக இருந்தால் இது செஞ்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் ஆஸ்பத்திரி போய் கூட பார்க்கலாம். தெரியாதவங்க நேராக ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரு வேளை நான் இதை செஞ்சுட்டேன், ஒரு 10 நாள் ஆச்சு, எனக்கு எந்த ஃபால்ட் இல்லை, இருந்தாலும் எனக்கு மனசில் பயமாக இருக்குது, விஷம் சரியாயிடுச்சா இல்லையான்னு தெரில அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஏற்கனவே அருகம்புல் பதிவில் போட்டிருக்கோம் பாருங்கள், அதையும் பாருங்கள். அதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம், அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கணுவை நீக்கிட்டு அதை சிறு துண்டுகளாக நறுக்கி 10 மிளகை தட்டி போட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு பாதியாக சுண்ட வச்சு ஒரு 20 நாள் காலைல வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நாய்க்கடி விஷமோ இல்லை வேறு ஏதாவது உடம்புல பூச்சிகளுடைய விஷமோ இருந்தாலும் அவை அனைத்தும் வெளியேறிவிடும். அதனால் நம்மளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் நம்ம அதுலேருந்து முழுமையாக தப்பிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் விஷக்கடி மட்டும் இல்லை, மற்ற நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள் நம்ம உடம்புல இருந்தாலும் நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்க கழிவு கூட ஒரு விஷமாக மாறிடும். அந்த விஷம் கூட நம்மளை பாதிப்பு ஏற்படுத்தாமல் தடுக்கக்கூடிய வேலையை இந்த அருகம்புல் செய்யும். ரத்தத்தை சுத்திகரிக்கும். அதனால் இதை வந்து நம்ம வந்து மறக்காமல் பயன்படுத்துங்க. இந்த நாயுருவி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. மேலும் இந்த நாயுருவி எப்பெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், இந்த நாயுருவி இலையை வந்து கொஞ்சம் பறிச்சிக்கிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம புதினா சட்னி செய்கிற மாதிரி செஞ்சு டெய்லி காலையில் இட்லி தோசை சாப்பிடும்போது இந்த சட்னியை நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து காரம் நிறைய சேர்க்கக்கூடாது. இஞ்சி மிளகுலாம் சேர்த்துலாம் அந்த காரம் ஒன்றும் பண்ணாது. மிளகாத்தூள்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது.
அப்படி நம்ம செஞ்சும்போது பார்த்திங்கன்னா வயிற்றில் அல்சர் ஏற்பட்டிருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அடிக்கடி ஜலதோஷம் பிடிங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். மூளை சூடு, மூளை எரிச்சல், ரத்தம் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். இதையெல்லாம் நம்ம வந்து சின்னதாக இப்போ வந்து காரம் அதிகம் சேர்க்காமல் நம்ம வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம். இல்லை பெண்களுக்கு வெள்ளைப்படுற நோய் இருக்குது, அப்படி மேக நோய் அப்படி இருக்குன்னா அதுக்கு வந்து இந்த நாயுரி நம்ம வந்து சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துகிட்டு மோரோடு சேர்த்து சாப்பிட்டுட்டே வரலாம். இப்படி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் சாப்பிட்டாங்கன்னா, ஆனால் அந்த மாதிரி சாப்பிடும்போது உப்பை வறுத்து சாப்பிட்ணும். மிளகாய், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து உணவில் சேர்க்கக்கூடாது. எளிமையான உணவாக சாப்பிட்டாங்கன்னா புளியை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடணும். இல்லை புளியை அவாய்ட் பண்ணிட்டு கொடாம்புளியோ இல்லை வேறு இது மாதிரி தக்காளியோ சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாயுரி கதிரில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை வந்து அரிசி மாதிரி இருக்கும். அந்த விதைகள் அரிசியில் நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி இந்த அரிசி, இந்த நாயுரி அரிசியை வைத்து ஒரு சாதம் மாதிரி தயார் பண்ணி வேக வைத்து அதை சாப்பிட்டால் தொடர்ந்து சில நாட்களுக்கு பசி எடுக்காது. இதை வந்து யோகிகள் தவம் செய்யும்போது, சித்தர்கள் யோகிகள்லாம் தவம் செய்யும்போது இந்த மாதிரி வந்து நாயுரி அரிசியை பயன்படுத்தி அவர்கள் பசியற்ற நிலையில் பல நாட்கள் பல மாதங்கள் கூட இருக்கிறது வழக்கம். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் யாரும் செய்யாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. தெரியறதுக்கு ஒரு ஃபார் இன்ஃபர்மேஷன் ஒன்லி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு நாயுரி செடியுடைய வேர், முதல்ல நம்ம சொன்னது 2 நாயுருடைய இலையும் எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். ரெண்டும் அந்த நான் மேலே சொன்ன எல்லா மருத்துவ குறிப்புகளுக்கும் நாயுருடைய 2 வகையுமே பயன்படும். ஆனால் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நாயுரி வந்து செடியுடைய வேரை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை தினமும் நம்ம வாயில் போட்டு நல்லா மென்று, அது உள்ளுக்கு அந்த சாறு போனாலும் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி அந்த வேரை நல்லா மென்று பல்லை வளர்க்குற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு கீழே அந்த திப்பியை துப்பிடலாம். இது போல் நம்ம தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வந்தால் முகத்தில் ஒரு தெளிவு ஏற்படும், முகத்தில் ஒரு வசீகரம் ஏற்படும். அந்த முகத்தெளிவு அவர்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்யும். இது சித்தர்கள் மக்களுக்காக சொன்ன ஒரு ரகசிய முறை. சரி, செந்நாயுரி வந்து என்ன பண்ணோம், அதை வந்து தொடர்ந்து நம்ம மேலே சொன்ன மாதிரி சமையல் பண்ணியோ இல்லை சட்னி மாதிரி பண்ணியோ, அதை கீரை சமைச்சு சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி எப்படி சாப்பிட்டாலும் சரி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சிறுவர் முதல் பெரியவரை அனைவருக்குமே இந்த நாயுரி வேலையை சாப்பிட்றதால அவர்களுடைய உடலின் ஆரோக்கியம் மேன்மையடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வாழ்க அருளுடன். நன்றி, வணக்கம்.